மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எம்பி கனிமொழியோட விசுவாசி வேளாங்கண்ணி. நாங்க தலையிட்டோம்னா எங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு மாநகராட்சி அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, சில கட்சிகள் அதாவது காங்கிரஸ், ஏடிஎம்கே, அமமுக சில கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்போ ஒரு செவரொட்டி ஒட்டியிருக்காங்க. என்ன ஒட்டிருக்காங்கன்னா, தயவு செய்து அந்த 8 பேரும் வேலை செய்யறது கிடையாது. இம்மிடியா அந்த 8 பேரையும் வேலையை விட்டு பணி நீக்கம் பண்ணுன்றதை தயவு செய்து சொல்லிக்கிறோம். இல்லைன்னா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய. என்னோட பேர் பாத்தீங்கன்னா முருகேசன். நான் இருக்கக்கூடிய தொகுதி பாத்தீங்கன்னா ராயபுரம். இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா ராயபுரத்துல 53ஆம் வட்டத்துல இருக்கேன். இப்போ மூலக்கொத்தரம் பகுதியில தான் இருக்கேன். ஒரு சில நாளா ஒரு பெரிய பிரச்சனை இங்க ஓடிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 53வது வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் பேர் பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பொதுப்பணிக்கு துறைக்கு சொந்தமான இடமும் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான, அதாவது கூவாத்துக்கு ஒரு 50 மீட்டர் இடைவெளியில பாத்தீங்கன்னா ஒரு கட்டடம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா அவங்க போடுற கடைகால பாத்தீங்கன்னா ரோட்ல தான் இருக்கு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா பால்கனி போட்டாங்க, இன்னும் ரோட்டுக்கு வந்துடும். ஆளக்கூடிய அரசாங்கம் பாத்தீங்கன்னா அடியார்ல கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு கிட்ட இடிச்சு தள்ளினாங்க. ஈவு இறக்கம் இல்லாம, அதாவது இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடிட்டு இடிச்சுக்கன்னு சொன்னதை கூட கேட்காம கோர்ட் ஆடுன்னு சொல்லிட்டு கூவாத்துக்கு பக்கத்துல இருக்க சொல்லிட்டு இடிச்சு தள்ளலாம். அதே அரசாங்கத்தோட மாமன்ற உறுப்பினர் வேளாங்கண்ணி பாத்தீங்கன்னா கூவாத்துக்கும் அவங்க வீட்டுக்கும் இடைவெளி ஒரு 50 மீட்டர் தான். ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை கட்டிட்டு வராங்க. இது மிகப்பெரிய முறைகேடு. இது தொடர்ச்சியா மாநகராட்சியுடைய வடக்கு வட்டார துணை ஆணையர் கவனத்துக்கும் கொண்டு போறோம். ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எம்பி கனிமொழியோட விசுவாசி வேளாங்கண்ணி. நாங்க தலையிட்டோம்னா எங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு மாநகராட்சி அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்றதே சொல்லிக்கிறோம். தயவு செய்து நீதி எல்லாருக்கும் ஒரே நீதி தான், சட்டம் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். தயவு செய்து ஆளக்கூடிய திராவிட மாநில அரசாங்கம் தயவு செய்து இந்த கட்டடத்தை என்ன பண்ணுங்க, கட்டுமான பணியை உடனடியா நிறுத்துங்க. ஏன்னா அவங்க கட்டுறது பாத்தீங்கன்னா மழைநீர் கால்வாய் மேலதான் கட்டுறாங்க. அந்த வீடே பாத்தீங்கன்னா மழைநீர் கால்வாய்க்கு மேலதான் கட்டுறாங்க. தயவு செய்து இந்த அரசாங்கம் கணத்துல எடுத்துங்க. இதனால ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கும் கனிமொழிக்கும் மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படுதுன்றதை சொல்லிக்கிறோம். சில கட்சிகள் அதாவது காங்கிரஸ், ஏடிஎம்கே, அமமுக சில கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்போ ஒரு செவரொட்டி ஒட்டியிருக்காங்க. என்ன ஒட்டிருக்காங்கன்னா, இந்த கட்டடத்தை கட்டுமான பணியை உடனடியா நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற 53ஆம் வட்டத்துல முழுக்க பாத்தீங்கன்னா சாலை ஓரமா போடுற ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிற கடைக்காரர்கிட்ட கூட பாத்தீங்கன்னா இந்த மாமன்ற உறுப்பினருடைய உறவினர்கள் பாத்தீங்கன்னா மாம்பூல் கேட்கிற ஏற்பாடு இருக்கு. 3ஆம் வட்டத்துல மட்டும் 153க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயி இருக்காங்க. அது என்விலம் ஸ்டாஃபா இருக்காங்க, எம்ப்ளாயா இருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட பணியாளர் பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டு போறாங்க. இதுல மாமன்ற உறுப்பினர் வீட்டுல மட்டும் 8க்கும் மேற்பட்டோர் பணி செய்யாம கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இதனால மற்ற பணியாளருக்கு பாத்தீங்கன்னா சுமைன்றது அதிகமா ஏற்பட்டு இருக்குன்றத தெரிவிச்சுக்கிறோம். உடனடியாக இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்ன்றத தெரிவிச்சுக்கிறோம். தயவு செய்து அந்த 8 பேரும் வேலை செய்யறது கிடையாது. இம்மிடியா அந்த 8 பேரையும் வேலையை விட்டு பணி நீக்கம் பண்ணுன்றதை தயவு செய்து சொல்லிக்கிறோம். இல்லைன்னா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படுன்றதை தெரிவிச்சுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.